வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், அதை ஒட்டிய மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுரை, சேலம், தென்காசி, கோவை, சிவகங்கை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் சூறைக்காற்று எச்சரிக்கை காரணமாக மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது.